வெல்கம் டு தேசு பொட்டிக். இன்றைக்கி ப்ளவுஸுக்கு ரோப் வைக்கிறது எப்படி சன்னமாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் கிராஸ் பீஸ் தான் கட் பண்ணணும். இது வந்து ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்கேல் வச்சு நீட்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கிராஸில் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் பார்த்துக்கணும். ரெண்டு பக்கம் கார்னரை கட் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு கைடில் வந்து 1/4 இன்ச்சு வர அளவுக்கு தான் நீங்கள் தையல் ஓட்டணும். ஸ்டிச்சஸ் வந்து ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த பல்லுவோட எண்டுலேயே வர மாதிரி நீங்கள் பார்த்து ஓட்டினீங்கன்னா நேர் தையலாக வந்துடும். உள்ளே திருப்பும் போது கிளாத்து கொஞ்சம் சைடில் நிறையா இருந்துச்சுன்னா தான் கெட்டியாக இருக்கும் ரோப்பு. நீங்கள் சைடில் துணி கம்மியாக விட்டிங்கன்னா போல் மாதிரி இருக்கும், நீட்டாக இருக்காது. இந்த மாதிரி தைச்சிட்டு திருப்புறதுக்கு இப்போ லூப் கார்னர்னு கடையில் விற்கிது. இதோட ரேட் 50 ரூபா. இது ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக திருப்பிக்கலாம். அதுலேயே ஒரு ஹூக் மாதிரி இருக்கும், அதில் மாட்டி நீங்கள் திருப்புறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி திருப்புறதுன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே மாட்டி இந்த கொக்கியில் இந்த கிளாத்தை மாட்டி இழுத்துக்கணும். மாட்டி இப்படி ஒரே லெவலாக வெளியே இழுத்திங்கன்னா வந்துடும். அவ்வளோதான், பாருங்கள் எப்படி நூல் மாதிரி நல்லா மெலிசாக வந்திருக்குன்ட்டு. இதுக்கு 4க்கு 4 இல்லைனா 5க்கு 5 அளவுக்கு ஒரு சதுரமான அளவு ஆப்போசிட் கலரில் கிளாத் கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மணி வைக்கிறது வந்து கொஞ்சம் வெளுத்துரும், சாரியில் மாட்டி இழுக்கும், முடியில் மாட்டி இழுக்கும். இந்த மாதிரி கிளாத்லேயே வைக்கிறது உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். தண்ணியில் போட்டாலும் வெளுக்காமல் இருக்கும் கிளாத்தில் வைக்கிறது. 3, 4 அளவு கூட நம்ம வச்சுக்கலாம். இதில் ஒரே ஒரு பூ தான் நான் வைக்கிறேன். இது பிகினர்ஸ்க்கான வீடியோ. தெரியாதவங்க தைச்சி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.